அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இழுபறியாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த வாரம் காணப்படுகிறது. தொழில் ரீதியாக சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், மேலதிகாரிகளுடன் தர்க்கம் இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனம். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மிக மிக முக்கியம். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் போன்றவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் பரிவர்த்தனையால் நிச்சயமாக அனுகூலங்கள் காணப்படும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, உத்தியோக தடைகள் நீங்குவதெல்லாம் டக்கு டக்குன்று ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் இருந்த மனத்தாங்கல்கள், வாக்குவாதங்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வாரத்திலோ அல்லது வரக்கூடிய ஐப்பசி மாதத்திலோ நீண்ட நாட்களாக தேகாரக்கத்தில் இருந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு வந்து அதை சர்ஜரி செய்து கொள்வதோ அல்லது அதுக்கு வேறு மாதிரி சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வதோ, நேச்சுரோபதியோ ஹோமியோவோ ஏதோ ஒரு முறையில் முழுதுமாக பிரச்சனை தீர்ந்து ஆனந்தமும் பேரானந்தத்தையும் பெறுவதும், உடற்பயிற்சி தினமும் ரெகுலராக செய்யக்கூடிய வாரமாக காணப்படுவதும், அப்பாடா டெய்லி உடற்பயிற்சி செய்தால்தான் நமக்கு ஒரு நிம்மதி என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரமும் வரக்கூடிய ஐப்பசி மாதத்திலும் ஏற்படும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை தரும். அரசு துறை, அரசியல்வாதிகள், தனியார் துறையில் மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் இல்லாமல் இருப்பது ஆனந்தம் பேரானந்தத்தை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம்.